2012 அதுல ஒரு ரீசெண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னா சைல்ட் போர்னோகிராஃபி. ஸோ இதுல ஏர்லியரா பாத்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆஃப் பார்ன் வீடியோஸ், ஷேரிங் தம் அப்படி அது வந்து ஒரு ஒஃபென்ஸா இருந்துச்சு. இப்போ யாரா இருந்தாலும் ஒரு பர்சனல் டிவைஸ்ல அவங்க டவுன்லோட் பண்றாங்க, இல்ல அது மாதிரி ஒரு கண்டென்ட்டை வாட்ச் பண்றாங்க, அது மாதிரி இல்லீகல் வெப்சைட் குள்ள போய் வாட்ச் பண்றாங்கனால அது ஒரு ஒஃபென்ஸ். அது வந்து ஒரு பனிஷபிள் ஆஃப் ஒஃபென்ஸ். 3 to 5 years imprisonment இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் வர்சஸ் எஸ் ஹரிஷ் அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ல இது வந்து இப்போ ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா சைல்ட் பார்னோகிராஃபின்ற வேர்ட் இனிமேல் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சைல்ட் பார்னுன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா சைல்ட் செக்ஷுவலி அபியூசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெட்டீரியல் இந்த வேர்டு தான் எங்கேயும் யூஸ் பண்ணும். அந்த வேர்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசன்ட் சர்வே அந்த ஜட்ஜ்மெண்ட் சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடது நம்ம ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அண்ட் பத்ரிவாலா இவங்க பெஞ்ச்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் வர்சஸ் எஸ் ஹரிஷ். இதுல வந்து அந்த சைல்ட் போர்னோகிராஃபி பத்தியோ இல்ல அந்த டவுன்லோடிங் வீடியோ பனிஷ்மெண்ட் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீசன்ட் சர்வே நடத்தியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் இந்த யூனிசெஃப்ல நம்ம இந்தியால நிறைய 13 ஸ்டேட்ஸ் கிட்ட நடத்தியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க மேக்ஸிமம் 53% ஆஃப் த சில்ட்ரன் இந்தியன் பாப்புலேஷன்ல 53% சில்ட்ரன் வந்து இத மாதிரி ஒரு அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் இல்ல அசால்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சைல்ட்ஹுட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையவே அது ரிப்போர்ட் பண்ணாமே போயிருக்கு. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சர்வே ரிப்போர்ட் என்னன்னா 4 to 41% யங் விமென் பிலோ தி ஏஜ் ஆஃப் 18 years அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க இது மாதிரி செக்ஷுவல் அபியூஸ். ஆனா இதுல 4 to 57% யங் பாய்ஸ் வந்து அவங்க சைல்ட்ஹுட்ல செக்ஷுவல் அபியூஸ் அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு இந்த சர்வே ரிப்போர்ட்ல சொல்லுது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். இந்த ரீசனுக்காக தான் இந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த போக்சோ ஆக்ட்ல. அப்புறம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால லார்ஜஸ்ட் சில்ட்ரன் பாப்புலேஷன் எங்க இருக்குன்னா இப்போ இந்தியா தான். அதுல நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல 41% வந்து சைல்ட் குழந்தைங்க பாப்புலேஷன் தான் இப்போ இந்தியால ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப டே டு டே அபியூஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்றாங்க. இதுல ரொம்ப இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா 65 to 85% குழந்தைங்க அவங்க தெரிஞ்சவங்க மூலியமாலதான் அந்த அபியூஸே ஃபேஸ் பண்றாங்க. 85 அந்த குழந்தைக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல குழந்தைக்கு வெரி வெல் நோன் பீப்புள் அவங்க தான் இந்த அபியூஸ், இந்த செக்ஷுவல் அபியூஸ பண்ற அந்த குழந்தைக்கு இது பண்றாங்க. இதுல என்ன ஆக்சுவலி அந்த குழந்தையோட ட்ரஸ்ட் வந்து ஒரு சின்ன அந்த ரொம்ப சைல்ட்ஹுட்லயே அது பிரேக் ஆகுது. இந்த ட்ராமா பாத்தீங்கன்னா உங்க லைஃப் லாங் இப்போ ஒரு சின்ன ஒரு அசால்ட் நடக்குது, ஒரு தப்பான டச் அந்த குழந்தைக்கு நடக்குதுனாலும் அது வந்து அந்த குழந்தை அந்த லைஃப் லாங் அவங்க இருக்கிற வரைக்குமே அது இருந்துட்டே தான் இருக்கும். அது வந்து அவங்களோட மனசோ மைண்டை விட்டு போகாது. அது வந்து ரொம்ப மேஜர் இம்பாக்டா இருக்கும் அவங்களோட லைஃப்ல. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு அவங்க இந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எதனால 2000 இது ஏர்லியரா இந்த 2012க்கு முன்னாடி எந்த ஒரு ஆக்டும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்ல. ஜெண்டர் நியூட்ரலா இருக்கட்டும், பாய் அண்ட் கேர்ள் சைல்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் அபியூசர்ஸ்க்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் இல்லை இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நோ கான்டாக்ட் செக்ஷுவல் அபியூஸ். ஏர்லியரா ரேப்புக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி வேர்பல் அபியூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்ப ஒரு தப்பா பாக்குறது, ஃபிளர்ட் பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமா இல்ல வாட்ஸ்அப் சோசியல் மீடியால ஸ்டாக் பண்றது, அவங்க ரொம்ப அபியூசிவ் கண்டென்ட்ல அனுப்புறது, இது எல்லாமே ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு 2019 ஆக்ட் இதுல அமெண்ட்மெண்ட்ல எல்லாமே கொண்டு வந்து. இன்னொன்னு என்னன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச், சைல்ட் ஃப்ரெண்ட்லி லீகல் ப்ரொசீஜர். அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அந்த ட்ரையல் பீரியட், இன்வெஸ்டிகேஷன் பீரியட் எல்லாமே சைல்ட் ஃப்ரெண்ட்லி லீகல் ப்ரொசீஜரா கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த சைல்டோட வெல்ஃபேர், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும் எல்லாமே கன்சிடர் பண்ணி அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க. இதுல மெயினா என்னன்னா
செக்ஷன் 19 ஆஃப் போக்சோ ஆக்ட். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங். இந்த மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எனி பர்சன் சொல்றாங்க. எனி பர்சன் யாராவது அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு, யார் மூலியமாவது அசால்ட்டோ அப்யூஸோ நடந்திருக்குன்னா இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணணும். எதுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இது சொல்றாங்க. செகண்ட் வந்து இப்போ ஒரு அத்தாரிட்டியில் இருக்கீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க, ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தான் அந்த குழந்தைக்கு கார்டியன். ஸோ ஸ்கூல்ல இருக்கும்போது நீங்க தான் அந்த குழந்தைக்கு கார்டியன், நீங்க ஒரு பேரண்ட் மாதிரி. ஸோ இமீடியட்டா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 19ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ல என்னன்னா ஒரு பிரின்சிபல் இருக்காங்க. 8 o'clock ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஸ்கூல்ல. ஒரு டீச்சர் வந்து அபியூஸ் பண்றாங்க ஒரு குழந்தைய. 8 o'clock நடக்குது. 10 o'clock வரைக்கும் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணல. அந்த 10 o'clock வந்து வேற யாரோ ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க நெக்ஸ்ட் டே இந்த பிரின்சிபலை அரெஸ்ட் பண்றாங்க. செக்ஷன் 21 சப் கிளாஸ் 2ல. ஏன்னா இப்போ நாட் ரிப்போர்ட்டிங் பண்ணாம இருந்ததுக்காக அவங்க ஒஃபென்ஸ். இது வந்து என்னன்னா ஆக்சுவலி செப்பரேட்டா எஃப்ஐஆர் அவங்க மேல ரெஜிஸ்டர் பண்ண, அது வந்து செப்பரேட்டா அது நடத்துவாங்க கேஸ் போக்சோ கோர்ட்ல. இது ஆக்சுவலி என்னன்னா அப்போ வந்து அவங்க சொல்றாங்க 8 o'clock வரைக்கும் 8 to 10 8 o'clock உங்களுக்கு தெரியுது. அப்போ 10 o'clock வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா அந்த பிரின்சிபல் சைடு என்ன சொல்றாங்க, இல்ல நான் வந்து எவிடன்ஸ் மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இது வந்து நிஜமாலே நடந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருச்சுல, அப்போ உங்களுக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காகவும் நீங்க வெயிட் பண்ண, மெட்டீரியல்லாம் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டாம், இமீடியட்டா எதா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி ஒரு இன்னொரு விஷயமும் சொல்றாங்களே, லைக்லி டு பி கமிட்டட். எப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கு, உங்க சபார்டினேட் மேல சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து ஏதோ தப்பு பண்ண போறாங்க, அவங்க ஆக்டிவிட்டி சரியில்லை, குழந்தைகிட்ட ராங்கா நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இமீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் அந்த இன்சிடென்ட்டை. அதுக்கப்புறம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கூட உங்க மேல சிவில் கிரிமினல் ப்ரொசீஜரோ இல்ல லைபிலிட்டி உங்க மேல எதுவும் வராது. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட் பண்ணலன்னா என்ன, அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னா அதோட பனிஷ்மெண்ட்டும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. 1 year வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் என்னன்னா இந்த மீடியம், ஆமா சார், செக்ஷன் 21 சப் கிளாஸ் 2ல அத்தாரிட்டியில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா செக்ஷன் 21 சப் கிளாஸ் 2ல உங்க மேல அந்த விக்டமா இருக்கட்டும், விக்டமோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்கன்னா உங்க மேல இமீடியட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். செக்ஷன் 21 சப் கிளாஸ் 1ல எனி பர்சன் யாருக்காவது தெரிஞ்சு இல்ல ரிப்போர்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் தான் 6 months இம்ப்ரிசன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் மீடியா. இந்த மீடியால ஒர்க் பண்றவங்க, இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க, இல்ல அந்த சம் கைண்ட் ஆஃப் பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்களோட அவங்களுக்கும் இதுல ஆப்ளிகேஷன் இருக்கு. ஏதாவது தப்பா இருக்கு, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது வீடியோஸோ ஏதோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இது பில்டிங்குள்ள ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சா இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் சொல்றாங்க. இப்போ உங்களோட ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அப்படின்னு இருக்கு, அங்க வந்து யாரோ அந்த விக்டம் அந்த சைல்டாவும் டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ வந்து 2 ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்றாங்க, ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் ஏ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்கணும், தமிழ்லயும் 2 லாங்குவேஜ்லயும் இருக்கணும், அந்த குழந்தைக்கு புரியுற லாங்குவேஜா இருக்கணும். இப்போ இந்த ஃபார்ம் ஏ வந்து ஜென்ரலா நீங்க வந்து அந்த ரைட்ஸ், அந்த அந்த குழந்தைக்கு இருக்கிற ரைட்ஸ் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஃபார்மர் கிட்ட சைன் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற ஐயோ ஆஃபீஸர் வந்து அதுல சைன் பண்றாங்க. இப்போ இந்த ஃபார்ம் பி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த குழந்தைக்கும் அந்த அபியூசருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஒரே வீட்டில் இருக்காங்களா, இல்லை ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா, அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இன்கம்க்கு என்ன பண்றாங்க,
பண்றாங்க, இல்ல அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, இதெல்லாமே எழுதுறீங்க. ஆக்சுவலி இந்த ஃபார்ம் பி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபார்ம் பியை பேஸ் பண்ணி தான் அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் ரிலீஃப் கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஐயோ ஆஃபீஸருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவரே இருக்கு. என்ன பவர்னா, நீங்களே இந்த ஃபார்ம் பியை தவிர நீங்களே அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வேணும், நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த ரிலீஃபை வாங்கியும் கொடுக்கலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷனும் இதுல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த மெடிக்கல் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப அந்த உங்களுக்கு தெரியுது அந்த குழந்தைக்கு இன்ஜுரி இருக்குன்னு தெரியுது, ஏதோ அபியூஸ் நடந்திருக்குன்னு தெரியுது, நீங்க வந்து இமீடியட்டா எஃப்ஐஆருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இமீடியட்டா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். அதுவும் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த அதே மாதிரி டாக்டர்ஸும் அப்படிதான். டாக்டர் கிட்ட ஒரு குழந்தை போகுது, ட்ரீட்மெண்ட் போகுது, அங்க வந்து ஏதோ அபியூசிவ் நடந்திருக்கு, ஏதோ உடம்புல வந்து ஏதோ காயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து அவங்க வந்து எஃப்ஐஆருக்காக வெயிட் பண்ண வேண்டாம், இல்லை ஏதோ போலீஸோட இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மெடிக்கல் சொல்லி